மலையாள சினிமாவில் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்ததன் மூலமாக பிரபலமானவர் ஐஸ்வர்யா லட்சுமி. தனது இயல்பான நடிப்பு, கதாபாத்திர தேர்வுகளில் காட்டும் வித்தியாசம் என்பவற்றால் ரசிகர்களிடையே தனி இடத்தை பெற்றிருந்தார். பின்னர் தமிழ் சினிமாவில் கால் பதித்த அவர் ஆக்ஷன், ஜெகமே தந்திரம் போன்ற படங்களில் நடித்ததன் மூலமாக பலரது கவனத்தையும் பெற்றிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கேப்டன், பொன்னியின் செல்வன், கட்டா குஸ்தி போன்ற படங்களில் நடித்த அவர் குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையாக உயர்ந்தவர். கதைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதாபாத்திரங்களில் நடிக்க விரும்பும் அவர் ஒவ்வொரு படத்திலும் புதிய சவால்களை ஏற்று நடிப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு அவர் நடித்த மாமன் படமும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அதே நேரத்தில் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் இருந்து விலகி இருந்தது ரசிகர்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. பலருமே அவர் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாகவே இல்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியொன்றில் ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு விஷயத்தை பேசியிருக்கின்றார். அதில் எனக்கு திருமணம் செய்யும் எண்ணமே இல்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேலும் வாழ்க்கை துணை வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் இருவரும் சேர்ந்து வாழும் போது ஒருவருக்கொருவர் நிம்மதி இல்லாத நிலை உருவாகக்கூடாது. இதனால் திருமணம் இல்லாமலேயே உறவில் இருப்பது சில சமயங்களில் சிறந்ததாக இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். இவரது இந்த கருத்து சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி ரசிகர்கள் மத்தியிலே பலவிதமாக பேசப்பட்டு வருகின்றது.